மீண்டும் ஒரு ரவுண்ட் 1 மேட்ச்க்கு வந்திருக்கோம். கரூர் வெர்சஸ் காட்டுப்புதூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க கரூர். ஆல் ஓவர் ஃபார்மேட் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்ல டாஸ் பால் தேக்க முடியல. இன்ஃபீல்ட் கிளியர் பண்ணி போயிருக்கு பந்து. சிங்கிள். ஓபனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டேக்ல. செகண்ட் பால் ஃபுல்லர் பால். யார்க்கருக்கான முயற்சி க்ளோஸ் டு பாடி போட்டாங்க. ஒர்க் பண்ணி மாத்தி கொடுத்துறாரு. சிங்கிள் மாத்தி கொடுத்துறாரு சரவணாக்கு. நெக்ஸ்ட் பால் பேக் ஃபுட்ல இருந்தே பவர் எடுத்தாரு. நல்ல ஷாட். ஃபீல்ட் ரேஸ் எடுத்தாரு. 4 ரன். அங்க கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் நடுவில் 4 ரன் அடிச்சிருக்காங்க. போட்ட பவருக்காகவே வெளில போயிருக்கு பந்து. இன்ஃபீல்ட் கிளியர் பண்ணிருக்கு பவர் பிளேல. முதல் பவுண்டரி. பால் வைடு. வேகம் போட்டு விக்கெட் அள்ளிட்டாரு. ஏறி போயிடுச்சு பேட் மேல. விக்கெட் அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் யோகராஜ் ஸ்ட்ரைக்ல. வேகம் வேகம் லோவா வந்துருச்சு. கால்ல பட்டிருக்கு. அடிச்சு பார்த்தாரு. எனக்கு வெளியே படல. பேக் ஆஃப்ல இருந்து பெருசா எம்பள பந்து லோ ஆயிடுச்சு. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு ராஜா வந்திருக்காங்க. முதல் பால் நல்ல இடம். நல்ல லைன்ல இருந்து காரணமா டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் பால் கார்த்தி ஸ்டேக்ல வேகம் போட்டிருக்காங்க. ஃபுல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டாங்க. ஏம்பிரிச்சு தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிளா அந்த இடத்துல ஒரு பவுண்டரி. கண்ட்ரோல்டு புல்லு கண்டிப்பா. எதிர்பார்த்த ஒரு பந்து பட் எதிர்பார்க்காத ஷாட் ஆடி இருக்காரு. வாட் அ ஷாட் மேன். ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு கிளாஸா லாஃப்ட் அடிச்சு காட்டிருக்காரு கார்த்தி. 3 more remaining. நல்லா வாட்ச் பண்ணி ஆடுறாரு கண்டிப்பா. ஃபுல்லர் பால். போன பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடினாரு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன்னிங் நல்லா இருந்திருக்கு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. த்ரூ கவர்ஸ் பேட் அவுட்டாரு. ஃபிளாஷி ஷாட் தரையோட போச்சு. ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க. ஸ்டாலின் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். கரெக்டா புடிச்சு கொடுத்துறாரு. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யோகராஜோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸ்கோர் இப்போ 22. சைக்கிள் காட்டி அடுத்த நியூ பவுலர் காமராஜ். முதல் பால் ஷாட்ரா அப்படின்னு கத்துற அளவுக்கு அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு கலக்கல் 6. நல்ல ஃபைன் டச்ல இருக்காரு. மேன் இன் சப் ஃபார்ம் கண்டிப்பா. அவுட் சைட் ஆஃப் சைட் போட்டா டிரைவுக்கு ரெடியா இருக்காரு. லாஃப்ட்டுக்கு ரெடியா இருக்காரு. டவுன் த விக்கெட்ல பவர் போட ரெடியா இருக்காரு கார்த்தி. செகண்ட் பால் வித்து கொடுக்காதீங்க. ரொம்ப கேத்தா அடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு தூரம் அங்க 6 விட்டு தட்டினதுக்கே 6 ரன் மாதிரி இருக்கு. தேர்ட் பால் ஒரு மிஸ் டைம் ஷாட் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி வந்து 2 பேரும் வந்து பார்த்து பிடிக்க முடியல. ராஜா முன்னாடி வந்து பார்த்தாரு. நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல. ஃபுல்லர் பால். ஐயோ டைமிங் கிடைச்சு போச்சு. குத்தி கொஞ்சம் திரும்பிடுச்சு. லோவா போனாலுமே ஸ்லோவா தூக்கி போட்டாலும் பிச்சிலப்பா போட்டாங்க. அங்க எம்பிரிச்சு ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. வெல்கேட் கப்புள் நினைக்கும் போது 3வது ரனுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கணிச்சு ஓடி இருக்காங்க. பிக்கா ஓடி இருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. லீக் ஆயிட்டு இருக்கு. குட் ஸ்டாப். ஸ்கோர் இப்ப 40. இந்த ஒரு பத்துக்கு ஸ்டாலின் அவருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பால் பிளேட் ஆன் தி பேக் ஃபுட். போட்ட இடத்துக்கு ஆனாரு. வர விட்டு பிளேஸ் பண்ணாரு. செகண்ட் பால் விக்கெட் பால் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் வச்சு போட்டிருக்காங்க. ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ல சிங்கிள். ஓ வாட் அ டேக் பா. நல்ல கேட்ச். டவுன் த போன பந்து நான் டாமன் சைட் போச்சு. விக்கெட் கீப்பரா திருச்சி உதயா இங்க நல்ல கேட்ச பிடிச்சு கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் சிவா. அக்ராஸ் ஆடிட்டாரு. கீழே போயிடுச்சு பந்து. புல்லாட இடம் கொடுத்து போட்டாங்க. தலையை தாண்டி போயிருக்குங்க. பர்ஃபெக்ட் டைமிங், பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். ஷாட்டோட இடம் கொடுத்து போட்டா நல்லா உடச்சு போட்டாங்க. வந்துருச்சு. ஒரு பந்து பாக்கி இருக்கும் போது அதை விக்கெட்டா மாத்தி கொடுக்க முயற்சி. காட்டன் போல்டு ஆல்ரெடி ஒன்று எடுத்தாரு. இப்ப எடுத்து கொடுத்திருக்காரு. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் விக்கெட்டையும் பிடிச்சி முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ஸ்டாலின் முக்கியமான விக்கெட். கார்த்தியோட விக்கெட்டுக்கான எய்ம் கண்டிப்பா இருக்கு. அது கிடைக்கல. ஆனா இன்னும் இவ்வளவு ஸ்கோர் 48 ஆடி இருக்காங்க காட்டுப்புதூர். அடுத்த நியூ பவுலர் நவீன்.
நல்லா திருப்பி தூக்கி போட்டாங்க. லோவா போச்சு. கேட்சுக்கு வந்து பார்த்தாரு. டஃப்பான கேட்ச் கண்டிப்பா. அதெல்லாம் லோவா போச்சு. சைலி மூவ்மெண்ட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த கேட்சை எடுக்க முடியல. முதல் பால் சிங்கிள். இங்க நியூ பேட்ஸ்மேன் பரணி ஸ்ட்ரைக்ல. நீ இந்த இடத்துல இருந்து பாட்டம் மேட யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா போட்டாருங்க. ஒரு அடியா போயிடுச்சுங்க. வந்த உடனே 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. மூணாவது பால். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் தலையை தாண்டி போயிருக்குங்க. நல்ல பாட்டம் மேட யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல இவ்வளவு பவர் போடுவார்னு எதிர்பார்க்கல. மோர் தென் பவர், ஆல் அபவுட் டைமிங் தான். அதே மாதிரி வந்து நேர்ல தரையோட ஒரு ஃபீல்டர் பீட் பண்ணிருக்கு. ஒரு மேடு அதுல விட்டு பவுண்டரி லைன் குள்ளேயே இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இப்ப குத்தி திரும்பி ஆனா நல்ல அடின்னு தோணுது. goes all the way. கரெக்டா கிளியர் பண்ணிருக்காரு. கிளீன் ஸ்ட்ரைக்க காட்டியிருக்காரு. கண்டிப்பா பரணி தூக்கி போட்டாங்க. கட்டர் போட்டாங்க. குத்தி திருப்பி அடிச்சிட்டாரு. 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 67. கருப்பட்டி ராஜ் போடுறாங்க இந்த ஓவர். டூ மச் வித் ஆஃப் ஆர்ட். ஆள் ஏத்தி வச்சிருக்காங்க. நின்னு புடிச்சாருங்க. சைட் பேஸ்ல போனாலும் வெட்டி தரதா இல்ல. நியூ பேட்ஸ்மேன் ராகுல் ஸ்ட்ரைக்ல. ஸ்விட்ச் ட்ரை எங்க பட்டுன்னு தெரியல. பாடியில பட்டிருக்கு. தேர்ட் பால் ஃபுல்லரா போட்டாங்க. பேட்ஸ்மேன் சொல்லட்டி கொடுத்தாருங்க. கரெக்டா ஆர்க் வீல் அவுட் ஆஃப் த பார்க்குங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் வந்த எல்லாரும் எதிர் பவுண்டரி ஒரு 6 பதிவு பண்ணிடுறாங்க. கிட்ட காட்டிடுறாங்க. போன ஒரு எக்ஸ்ட்ரா குத்தி உள்ள வந்துச்சு. பந்து லேட்டா பேட்டை வச்சாரு. ஃபுல் கட் ஆட முடியல. பிக் ஷாட்டுக்கான முயற்சி. புல்லர் பாலா போட்டாரு. கிராஸ் ஆடிட்டாங்க. யார்கருக்கான முயற்சி. லெக் பை உண்டு. ஸோ சிங்கிள் மாத்திருக்காங்க. 2 ஓடி இருக்காங்க. டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட் சோஃபார் நம்ம எடுத்ததுல 80 ரன் டார்கெட்டை கரெக்டாக அரௌண்டா செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. காட்டுப்புதூர் ரன்சேஸ்க்காக கரூருக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உதயா ஸ்ட்ரைக்ல. அந்த நிலையில் செந்தில் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் யோகராஜ். முதல் பால் ஸ்ட்ரைட் அவே பிட்ச் ஆஃப் டெலிவரி கரெக்டா எடுத்தாரு. ஒரு வார்ம் வெல்கம். 6 வெல்கம் பண்ணிருக்காங்க. புல்லர் பாலுக்கு ரெடியா இருந்திருக்காரு. கண்டிப்பா செகண்ட் பால் அவரோட ஸ்ட்ராங் ஜோன் லென்த்துக்கும் பேக் ஆஃப் லென்த்துக்கு நடுவில் போட்டாங்க. கீழே வந்துருச்சு பந்து. தேர்ட் ஒன் லிஃப்ட் போட்டாரு. அவுட் சைடு ஆப்ஷன் விலக்கி போட்டாரு. டாட் பால் மீண்டும் டாட்டு. ஒரு 6-2 டாட்டு. ஹெவி காம்படிஷன். இதெல்லாம் நல்ல காம்படிஷன். ஆக்சுவலா இட்டாடக்கூடிய பேட்ஸ்மேன் வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேடு. அவர் பேக் ஆஃப்ல இருந்துச்சு. நல்லாவே ஏற்றுவார். வேகம் போடுவார். முன்னாடி யார் வரா கேட்டு பிடிக்க வேண்டிய ஒண்ணு. முக்கியமான கேட்சை விட்டுருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செந்தில் ஸ்ட்ரைக்ல. ஷாட் இந்த ஸ்லாட் அவுட் ஆஃப் த பார்க். கரெக்டா உள்ள வந்த பந்து. 2 பேட்ஸ்மேனுக்கு அதே மாதிரி பந்து. 2 பேட்ஸ்மேனுமே நேரில் அடிக்க தயங்கவே இல்லை. துணிச்சலோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட் 6 அடிச்சிருக்காங்க. 12 வந்துருச்சு. ஒவ்வொருக்கு 12 எதிர்பார்த்தாங்க. வித் ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் டாட் பால். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. செகண்ட் ஓவர் ராகுல் வந்திருக்காங்க. ஓவர் விக்கெட். முதல் பால் வைடு. முதல் பால் ரீ. இப்ப 6 லைன்ல வந்திருக்காரு. கிளாஸா லாஃப்ட் அடிக்க டைமிங் கொடுத்தாங்க. எடுத்துட்டு போயும் தோணுது. போயிடுச்சு. மீண்டும் ஒரு 6. முதல் ஓவரோட முதல் பால் 6. ரெண்டாவது ஓவரோட முதல் பால் 6. இந்த பால் ஒயிட்டோட சேர்த்து 7 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால் வேகம் போட்டிருக்காங்க. இன்சைட் எட்ஜ் குவிக்கா ஓடி 1 ரன் மாத்திட்டாங்க. தேர்ட் பால் உள்ள போட்டிருக்காங்க. சரியா கனெக்ட் பண்ண முடியல. பிடிச்சிட்டாருங்க. ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகுங்கிற மாதிரி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. முதல் விக்கெட் விடுறாங்க இங்க கரூர். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் காமராஜ் ஸ்ட்ரைக்ல. 3 more remaining. லோட்டாஸ் ஃபுல்லா விலக்கி போட்டாங்க. வந்த நியூ பேட்ஸ்மேன் கவர்ஸ்க்கு பேட்டை வச்சாரு. சிங்கிள் மாத்தி கொடுத்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. நல்ல வேகம், நல்ல இடம். அதை தாண்டி எவ்வளவு வேகம் போட்டாலுமே நேரில் லாஃப்ட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இன்னும் லைனை கவர் பண்ண வச்சு ஆட வச்சு பார்த்தாங்க.
பேட்ல போடல. ஐ திங்க் 1 more remaining. டாஸ் பால் 8-6 தேவை. அதுல 6 வந்திருக்குன்னு சொல்லலாம். இவரு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் காமராஜ். செட்டில் விட்டீங்கன்னா பொழந்து கட்டிட்டு போயிடுவாரு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 29 ஆடி இருக்காங்க. SMCC கரூர். கார்த்தி இந்த ஓவர் போடுறாங்க. உடச்சு போட்டாரு. உள்ளார இடம் கொடுத்து போட்டாரு. செட்டில்டு. சம்பவம் கண்டிப்பா காத்திருக்கு. 2 பேருமே புல் ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. நேர்லி நல்ல பவர் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை. இன்னோவேட்டிவ் ஷாட். ரன்னா மாறி இருக்கு. போனபால் பவுண்டரி. மீண்டும் உடச்சு போட்டிருக்காங்க. இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்கு. குத்துனா ஃபாஸ்டா போகும், தடுக்கிறது கஷ்டம். போயிடுச்சுங்க. மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. ஒரு 6-2 வந்திருக்கு. போனபால் பவுன்ஸ், நோ பால். ஃப்ரீ ஹிட். மீண்டும் மீண்டும் டவுன் த லெக் வருது. உடச்சுதான் போட வருது. ரிதம் கண்டிப்பா செட் ஆகல இன்னைக்கு கார்த்திக்கு. வேறு எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போயிருக்காங்க. ரன்ஸ் வந்ததும் அவர் கையில தான். இப்போ ரன்ஸ் அவர் கையில இருந்து எடுக்கிறாங்க. நல்ல இடத்துல போட்டாரு. லைன்ல இருந்து பெட்டரா இருந்துச்சு. இந்த பால் டாட்டா மாறிச்சு. பேச கம்மி பண்ணாரு. அட பிக்கப் பண்ணிட்டாருங்க லைன்ல இருந்து. டெரிஃபிக் ஷாட். அவுட் ஆஃப் த பார்க். மீண்டும் ஒரு 6. த மோஸ்ட் அவைட்டட் எக்ஸ்பென்சிவ் ஓவர். கரூர் கண்டிப்பா எதிர்பார்த்தாங்க. SMCC கரூர் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. 3 ஓவர் முடியல ஸ்கோர் 54 ஆடி இருக்காங்க. ஒரு அன்பிலீவபிள் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா. போன ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போய் 18 பால் பாக்கி இருக்கு. 26 ரன் தேவை. மேட்சுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டாங்க. SMCC கரூர். காமராஜ் டேக்ல அடுத்த போல சிவா. முதல் பால் வைடு. ரீபால். லேட்டா பட்டாலாவது கேப்ல தடுக்க வாய்ப்பே கிடையாதுங்க. மோர் ரன்ஸ் 4 ரன்ஸ் அங்க. முதல் பால்ல மட்டுமே ஒயிடோட சேர்த்து 5 ரன். செகண்ட் பால் ரொம்ப லேட்டா பட்டுச்சு. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லாம போச்சு. ஸ்டாண்ட் அண்ட் புல் தாண்டி பார்த்தாலும் தடுக்க முடியலங்க. போயிடுச்சுங்க. கஷ்டம். தான ஃபீல்டர் கிடையாது அங்க. பவுண்டரி போயிருக்கு. லாஸ்ட் 3 more. ஸ்லோவரா போட்டாங்க. எல்லாத்தையும் பீட் பண்ணி போயிருக்கு. பவுண்டரி சேவ் பண்ண முடிஞ்சு கண்டிப்பா. இங்கெல்லாம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் ஓடி இருக்கிறாங்க. SMCC கரூர் பேக் ஆன் ட்ராக்னு சொல்லுவேன். ஃபுல்லர் பால். ஒரு மிஸ் டைம் ஷாட். பட் ரன்னா மாறுது கண்டிப்பா. நல்ல ஃபுல்லரா போட்டிருக்காங்க. டைமிங் கிடைக்கல லாஸ்ட்டுக்கு. ஓவர் 1 விக்கெட் கீப்பரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 67 ரன் ஆடி இருக்காங்க. கமாண்டிங் பொசிஷன் கண்டிப்பா. 80 ரன் சேஸ் பண்றப்ப உதய அவரும் செட்டில் ஆகி நின்ட்டாரு. கூட காமராஜ் அவரும் செட்டில் ஆகி நின்ட்டாரு. மேட்ச் ஈக்குவேஷன் டவுன் டு 12 பால் பாக்கி இருக்கு. 13 தேவை. இந்த ஒரு போதுக்கு சரவணா வந்திருக்காங்க. ரைட்டா மறந்து விக்கெட். சீக்கி ஷாட்டுக்கான முயற்சி. எப்படி பார்த்தா இந்த பால்ல கேட்சா எதுவும் தெரியல. விக்கெட் போயிருக்கு. தன்னோட விக்கெட் விட்டு போயிருக்காங்க. ஒரு வெல்மேட் இன்னிங்ஸ் கண்டிப்பா உதய ஆகட்டு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தமிழ்நாட்டோட ரன் மிஷின் சரவணா வந்திருக்காங்க. பேட்டில் ஆஃப் சரவணா. 11 more remaining. 13 தேவை. டாஸ் பால் கூட்டவே இந்த கேப் நைஸ்லின்னு சொல்லுவேன். ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி. குவிக்கா ஓடி இருக்காங்க. த்ரோ விலகி இருக்கு. சேஃபா வந்துட்டாங்க அந்த 2 ரன்னுக்கு. 4 more remaining. டாஸ் கிராஸ் பேட் போட பார்க்கல. நேரில் ஆட தான் பார்க்குறாரு. மேக்ஸிமம் சிங்கிள். ஸ்டிக்ல இறக்கிருக்காருங்க. சம் சீரியஸ் பேஸ் கண்டிப்பா. சரவணா ஆவட்டு 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு இந்த ஓவர்ல. எங்கேயா இருந்தீங்க, முன்னாடியே கொண்டாந்துக்கலாமே கேட்குற அளவுக்கு போட்டிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஸ்டாலின். டாஸ் பால் தப்பு பண்ணிட்டீங்களே சரவணா. டாஸ் பால் வர வேணாம்னு நினைச்சாங்க. வந்திருக்கு. 6 மாறி இருக்கு. போட்டாரு. வந்தவனே 6 பதிவு பண்ணியிருக்காரு. போன பால் நோ பால் கொடுத்தாங்க. ஃப்ரீ ஹிட். டாஸ் பால். டாஸ் ஆனாலும் பெரிய ஷாட்டுக்கு போக பார்க்கல. மீண்டும் விலக்கி போட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். 1 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவர்ல. தரையோட ஓட்டி விட்டாரு. இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கு. 2க்கான முயற்சி கண்டிப்பா இருக்கும். ஓ விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் கார்டு. அதோட சரவணா தன்னோட விக்கெட் விட்டு போறாங்க ரன் அவுட்ல.
ரன் சேஸ் 36 பந்துல 80 ரன் தேவை அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 30 பால் முடிஞ்சிருக்கு. 30 பால் 79 தொட்டாங்க. ஸ்கோர்ஸ் லெவல் பண்ணியிருக்காங்க. இங்கே SMCC கரூர் போகிற இடமெல்லாம் ஒரு டாமினேஷனை காட்டியிருக்காங்க. கண்டிப்பா ஸ்டாலின் ஸ்டேக்ல இந்த ஓவர் போறதுக்கு யோகராஜ் அவருக்கான செகண்ட் ஓவர். வேகம் ஃபுல்லர் பால், டாட் பால் முதல் பால், செகண்ட் பால் அக்ராஸ் ஆடிட்டாங்க. திருப்பியோட பார்த்தாரு, ஸ்வீப்பா முன்னாடி பிடிச்சி மூணாவது பால் வேகம் போட்டிருக்காரு. விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டிருக்காரு. தேர்ட் டாட் இன் ரோ. ஆக்சுவலா யோகராஜ் அவர் போட்ட முதல் ஓவர் விக்கெட்ல இருந்து போட்டாரு. ஸ்டார்ட்ல நிறைய பால் விழுந்துச்சு, ஃபுல்லரா நிறைய விழுந்துச்சு. இப்போ அரௌண்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. ரன் அப்ப கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. 3 டாட்டை பதிவு பண்ணிருக்காங்க. டாஸ் பால் போட்டவே இந்த கேப் பெர்ஃபெக்ஷன். அந்த பால் பவுண்டரி போயிருக்கு. 80 சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. 36 பந்து இன்னும் முடியல. கரூர் SMCC இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஓப்பனிங் பேட்டர்ன் கிடைச்சி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக